ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நட்சத்திரங்களின் பலனை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் கேட்டை நட்சத்திரத்தை பற்றி இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம். கேட்டை நட்சத்திரத்தை பற்றி மூத்த பத்திரிகையாளரும் மற்றும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. கேட்டை நட்சத்திரம்னா கோட்டையை பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. கோட்டையை பிடிப்பாங்களா இல்லை கோட்டை விடுவாங்களா? நல்ல கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. கேட்டை நட்சத்திரம் அப்படின்னாலே கோட்டையை பிடிப்பாங்க தான். சில நேரங்களில் கோட்டையை விடுவாங்க. ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ கேட்டை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கேட்டை அப்படின்னு நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து விருச்சிக ராசியில் வருது. இது வந்து புதனுடைய நட்சத்திரம். விருச்சிகம் அப்படிங்கிறது வந்து செவ்வாயுடைய ராசி. அப்போ செவ்வாயும் புதனும் வந்து எதிர் கிரகங்கள் இல்லையா. அப்போ எதிர் கிரகங்களாக வரும்போது ரெண்டு விதமான தாட்டில் அவங்க இருப்பாங்க. ஒரு பக்கம் வந்து எதையும் வந்து விடாப்படியாக செஞ்சு முடிக்கிறது, தைரியத்தோடு செஞ்சு முடிக்கிறது, அது வந்து செவ்வாயோட கேரக்டர். இன்னொரு பக்கம் சும்மா சவால் விட்டுட்டோம் அப்படிங்கிறனால ஒரு விஷயத்தை செய்யணும், செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லைல்ல. ஒரு காரியத்தை செஞ்சால் அதனால் என்ன பலன் இருக்குது, இதை வந்து எப்படியெல்லாம் பிளான் பண்ணால் புத்திசாலித்தனமாக, புதன்னாலே புத்திசாலி இல்லையா, அப்போ இதை எப்படியெல்லாம் பண்ணால் இதை புத்திசாலித்தனமாக செஞ்சு முடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து புதன் வந்துடுவார். அப்போ செவ்வாய் புதன் இது ரெண்டுத்தோட சங்கமம் தான் கேட்டை நட்சத்திரம். புதனுக்கே உரிய அந்த சாதுரியம்னு சொல்லுவாங்க, புதனுக்கே உரிய இளமை துடிப்பு. சாதாரணமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேட்டை நட்சத்திரத்தில் பிறக்கிற பொண்ணுங்களும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறக்கிற பொண்ணுங்களும் வந்து இயல்பாகவே அழகாக இருப்பாங்களாம். அதுக்குன்னு மற்றவங்களாம் அழகாக இல்லை அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. இயல்பாக அவங்களுக்கு அழகுங்கிறது ஒரு தனித்தன்மை இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கேட்டை நட்சத்திரத்தை பற்றி தொடர்ந்து பேசிட்டு வரும்போது கேட்டையில் பிறந்தா கோட்டையை பிடிப்பார்கள், கோட்டையை ஆழ்வார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லு. இப்போ கேட்கும்போதே சொன்னீங்க இல்லையா, அப்போ கோட்டையை பிடிப்பாங்களா அப்படின்னா நிச்சயமாக பிடிப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, எல்லா கோட்டையிலையும் ஒரு ஓட்டை உண்டு இல்லையா, அது மாதிரி எல்லா ஓட்டையிலையும் ஒரு கோட்டை உண்டு இல்லையா, அதே மாதிரி வந்து எல்லா ஓட்டைக்குள்ளாரையும் ஒரு கோட்டை உண்டு. இது எப்படி என்ன இன்னும் குழப்பமாக இருக்குது, புதிர் மாதிரி இருக்குது இல்லையா. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய கோட்டைகள் இருக்கும். மிகப்பெரிய கோட்டைகள்ங்கிறது மிகப்பெரிய சாம்ராஜ்யம், மிகப்பெரிய இயக்கம், மிகப்பெரிய ஒரு கூட்டம். இந்த கூட்டத்துக்குன்னு ஒரு பலவீனம் இருக்கும். அதுதான் ஓட்டை அப்படிங்கிறது. கோட்டைங்கிறது இந்த இடத்துல நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அது ஒரு பெரிய வந்து பில்டிங்காக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எவ்வளோ பெரிய க்ரௌடாக இருந்தால் கூட, எவ்வளோ பெரிய வலிமையுள்ள ஒரு கூட்டம் குழுவாக இருந்தால் கூட அதுக்குன்னு ஒரு பலவீனம் இருக்கும் இல்லையா, அந்த பலவீனத்தை கரெக்டாக பிடிச்சி அந்த கோட்டை உள்ளார நுழைஞ்சிருவாங்க. அதனால தான் கேட்டை நட்சத்திரம் கோட்டையை பிடிக்கும் அப்படிங்கிறது. இரண்டாவது, எவ்வளவு பெரிய கோட்டைக்குள்ளார ஓட்டைங்கிற மாதிரி எவ்வளோ சாதாரண ஓட்டை வழியாகவும் மிகப்பெரிய கோட்டைக்கு போகலாம் இல்லையா, இதுவும் அது பண்ணிவிடும். அதாவது ஒரு நூலிழை அளவுக்கு கிடைச்சா கூட அந்த வாய்ப்புகளை ரொம்ப அற்புதமாக பயன்படுத்தி அவங்க மேலே போயிடுவாங்க. கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து கோட்டையை பிடிச்சிரும், சில நேரங்களில் கோட்டையை விட்டுடும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து தைரியம், புத்திசாலித்தனம் எல்லாமே இருந்தால் கூட அதையும் தாண்டி கடைசியாக ஒரு இரக்க சுபாவம் வந்துடும். அந்த இரக்க சுபாவத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கே தெரியும் நம்ம ஏமாறுறோன்னு தெரியும், இருந்தாலும் பாவம் அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்கல்ல, அதனால கோட்டை விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக வந்து கேட்டை நட்சத்திரத்துக்கு ஒரு பழமொழியே உண்டு. கேட்டையும் கிணற்றடியும் ரகசியத்தை சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன, கிணற்றடிக்கு எப்படின்னா ரகசியம் அப்படின்னு கேட்கக்கூடாது. கிணற்றடி அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த காலத்திலலாம் வந்து குடிநீர் வந்து இன்றைக்கி வீட்டுக்கு வீடு டேப்பில் வருதில்ல, அப்படி வராது. ஆறு, ஏரி, குளத்தில் தான் போய் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரணும். அதோட அடுத்த கட்டம் வந்து கிணறுகள். அப்போ ஊருக்குன்னு ஒரு பொது கிணறு இருக்கும். அந்த பொது கிணறுல போய் தண்ணி எடுத்துகிட்டு வராங்கல்ல, அங்கே வந்து லேடிஸுகள் வந்து தண்ணி எடுக்க போகும்போது இப்போ 2 பேர் சேர்ந்தாங்கன்னா 2 பேர் இல்லாமல் 3வது நபரை பற்றி பேசுவாங்கள்ல, அதுபோல் இந்த பெண்களுக்கு காலையில் என்ன பொழுதுபோக்குன்னா அந்த தண்ணி எடுக்கும்போது அவங்களுக்குள்ளே எல்லாம் கலந்து பேசிக்கிறாங்கல்ல, அப்போ ஊரில் உள்ள ரகசியங்கள் பூரா அவங்களுக்கு தெரிய வந்துடும். அப்போ ஊரில் உள்ள எல்லா ரகசியமும் சொல்லும்போது யாருன்னா, அதனால தான் கேட்டை நட்சத்திரத்தோட பழகுனீங்கன்னா அவங்களுக்கு எப்படி ரகசியங்கள் ஊரில் உள்ள நடக்கிற தகவல்லாம் தெரியுதோ தெரியாது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் கேட்டையும் கிணற்றடியும் ரகசியத்தை சொல்லும் அப்படின்னு ஒரு பழமொழி அந்த காலத்தில் உண்டு. ஏன் கிணத்தடியை பர்டிகுலராக சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான். ரெண்டாவது, கேட்டை நட்சத்திரத்துக்கு 2 விதமான கேரக்டர் உண்டு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ரகசியத்தை வந்து அவங்கள மாதிரி காப்பாற்றுறவங்க உலகத்தில் யாருமே கிடையாது. இது எப்படி ரகசியத்தை காப்பாற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு பொண்ணை வந்து ஒரு வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். இந்த வீட்டில் வந்து ரொம்ப செல்லமாக வளர்த்துருக்கும், கஷ்டம்னா என்னன்னு தெரியாமல் வளர்த்துருப்பாங்க. போகக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வறுமை இருக்கலாம், இல்லை கணவனால் தொல்லை இருக்கலாம், மாமியாரால் இடையூறுகள் இருக்கலாம், இவங்க போட்டுட்டு போன நகை நட்டு எல்லாத்தையும் அடகு வச்சு கூட கடனில் இருக்கலாம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கடன் நெருக்கடி இதெல்லாம் இருக்குல்ல,
இந்த கடன் நெருக்கடி இது எல்லாத்தையும் வந்து பெற்றவங்கள்ட்ட சொன்னோம்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கள்ல. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை அந்த கஷ்டமே தெரியாத அளவுக்கு எப்படி இருக்கங்கம்மா ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, இந்த துன்பங்களை வெளியில் சொல்லாமல் தான் மனசுக்குள்ளேயே வச்சு அவங்க மறைச்சிக்குவாங்க. அதனால தான் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு ஒரு வகையில் ரகசியத்தை காப்பாற்றுறது தானே. இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம சொல்லி நம்ம கஷ்டப்படுறோம்னு சொன்னோம்னா அவங்களுடைய மனசு துன்பப்படும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணுவாங்க, மறைச்சிக்குவாங்க. இன்னொரு விதமான கேட்டை இருக்குது. அதனால தான் கோட்டையை விடுறதா கோட்டையை பிடிக்கிறதான்னு சொல்கிறோம். இப்போ ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், ஏதாவது ஒரு முக்கியமான திருட்டோ ஒரு கொலை இந்த மாதிரி முக்கியமான வழக்கு நடந்திருக்கும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, நேரடியாக விசாரிக்கிறவங்க யார் கொலை பண்ணீங்க, இவங்க கொலை பண்ணீங்க, யார் திருட்டு போனீங்கன்னு விசாரிக்க மாட்டாங்க. ரொம்ப கண்டுபிடிக்க முடியாத வழக்குகள் இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த சிபிசிஐடி சிஐடி மாதிரி நபர்கள் வராங்கல்ல, அவங்க எப்படி வருவாங்க, அவங்க யாரோ தெரியாத மாதிரி ஒரு வீடு பார்க்குற மாதிரியோ இல்லை ஏதோ ஒன்று விசாரிக்கிற மாதிரியோ வந்து ஒரு கடையில் விசாரிப்பாங்க. வந்து சார் இந்த இடத்துல வீடெல்லாம் வாடகைக்கு எவ்வளோ போகுது அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ போகுது அவ்வளோ போகுது, இந்த இடத்துல ஒன்றும் திருட்டு பயம் அது இதெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இல்லை ரீசெண்டாக ஏதோ அந்த இடத்துல ஒரு திருட்டு போச்சு கொலை நடந்ததுன்னு பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னா, அது ஒன்றும் இல்லை சார், அவங்க மச்சான் இருக்கான் பாருங்கள், அவன் தான் அவனை கொலை பண்ணிவிட்டு அவன் பேரில் வச்சுக்கிட்டான், அவன் திருடிட்டு போயிட்டு இப்படி வச்சுட்டான், இவன் ஏற்கனவே இப்படி மாட்டிருக்கான்னு அதாவது தேவையானது பூரா உளறி விட்டுடுவாங்க. அதாவது எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு விஷயத்தை வெளியில் சொன்னால் அடுத்தவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நம்ம துன்பத்தை சொல்லாமல் இருந்தோமோ, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் உளறி விட்டுடுவாங்க. அதனால தான் என்ன பண்ணுவாங்க, கேட்டையும் கிணற்றடியும் ரகசியத்தை சொல்லுங்கிறது இன்னொரு பக்கம் வந்து யார்கிட்ட என்ன சொல்கிறோன்னு தெரியாமல் சில நேரங்களில் உளறி விட்டுடுவாங்க. இது வந்து கேட்டை நட்சத்திரத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. அப்புறம் இதை வந்து ரொம்ப இந்த சமையல் கலை இருக்கு இல்லையா, சமையல் கலையில் வந்து ரொம்ப திட்டமிட்டு செய்யக்கூடியவங்க. மிகப்பெரிய திருமண நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும்போது இப்போ இந்த கேட்ரிங் செய்கிறவங்க அப்படின்னு ஒன்று இருப்பாங்கள்ல, ஒரு 100 பேர் வராங்க அப்படின்னு உங்கள் கணக்கு போட்டு இந்த 100 பேருக்கு சமையல் செய்ய சொன்னாங்கன்னா அவங்க இந்த சிச்சுவேஷன் கால நேரங்கள் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நிச்சயமாக மழையாக இருக்குது கொஞ்சம் கம்மியாக தான் வருவாங்கன்னு சொல்லிவிட்டு அது கரெக்டாக அந்த பிளான் பண்ணி செய்கிறாங்கல்ல, இதை வந்து கேட்டை வந்து கரெக்டாக பண்ணிவிடும். அதாவது மீதமாகி வேஸ்ட்டாக போயிடக்கூடாது, அதே சமயத்தில் ஷார்ட்டேஜும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த ஃபிக்ஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். சார், அப்போ கேட்டை நட்சத்திரக்காரர்கள்னால் ரகசியத்தை பாதுகாக்கவும் செய்வாங்க, அதே சமயத்தில் ரகசியத்தை வெளியேயும் சொல்லிடுவாங்க. ஆமாம், அதாவது எப்படின்னா ரகசியத்தை வெளியில் சொல்கிறோன்னு தெரியாமல் சொல்லிடுறது, பிளான் பண்ணி இந்த ரகசியத்தை எப்படியாவது கசிய விடணும் அப்படின்னு கசிய விடுறதில்ல. அது வந்து என்ன பண்ணுவாங்க, அதாவது உங்களுக்கு சாதாரணமாக கொஞ்சம் இலகுன மனசு, அந்த இலகுன மனசு அப்படி இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கேட்கும் போது ஐயோ நம்மளை வந்து இவங்க கேட்டுட்டாங்கல்ல, நம்ம இவங்களுக்கு சரியாக கைட் பண்ணணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த இடத்துல வீடு வாங்கிட்டு வந்துட்டு அவங்க திரும்ப கஷ்டப்படக்கூடாதுல்ல, எங்களுக்கு என்ன கல நிலவரம் அதை தெளிவாக சொல்லிவிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சம்மந்தமில்லாத விஷயங்கள்லாம் சொல்லிவிடுவாங்க. ஒரு பக்கம் மறைக்கிறது, எப்படி மறைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை சொன்னோம்னா அடுத்தவங்க மனசு கஷ்டப்படும்ல, அதுக்காக வந்து மறைச்சிருவாங்க. இது எப்படின்னா, இது வந்து எல்லா கேரக்டர்களும் நிறைந்திருக்கு. அதாவது இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு வரையறுக்க முடியாது. சில நேரங்களில் இப்படி இருப்பாங்க, சில நேரங்களில் அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, இப்போ நிலம் வாங்குறது விற்கிறது இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கல்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் பிரச்சனையில் வந்து நிறைய சிக்கிறவங்களும் அவங்க தான் இருப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் சொன்னோன்னே நம்பிடுறது. இதில் வந்து கொஞ்சம் ஆழ்ந்து ஆராய்ந்து யோசித்து பார்க்குறது இல்லைல்ல, அவங்க சொன்னாங்கன்னா சரியாக தான் இருக்கும், இவங்க சொன்னாங்க தான் சரியாக இருக்கும்னு ஒரு இமேஜ் கான்சியஸ் இருக்குல்ல, இதில் வந்து நிறைய பேர் ஏமாந்துருவாங்க. அதனால் கேட்டை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரஸ்ட் பட் வெரிஃபை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி. அவங்க வந்து நம்பிக்கைக்குரியவராக இருக்கலாம், ஆனாலும் அந்த நம்பிக்கையை ஒரு தடவை உறுதி செஞ்சுக்கணும் அப்படிம்பாங்கள்ல, இது வந்து கேட்டை நட்சத்திரக்காரங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அன்புக்கும் ஒருத்தவங்க மேலே உள்ள மரியாதைக்கும் டக்குன்னு அடிமையாக அவங்க என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. இது வந்து கேட்டை நட்சத்திரத்துக்கு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, ஏற்கனவே இந்த மாதிரி ஏமாந்துட்டு வராங்க இல்லையா, உண்மையை சொல்லும்போது அவங்க சீக்கிரமாக நம்ப மாட்டாங்க, அந்த குணமும் அவங்கள்ட்ட இருக்கும். அதனால் இது ரெண்டுமே இந்த முரண்பட்ட கேரக்டர்களாகவே வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து கேட்டை நட்சத்திரத்தோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஒரு காரியத்தை எடுத்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிற போது பார்த்திங்கன்னா நிறைய இடையூறுகள் வந்துடும்ல, அந்த மாதிரி நிறைய இடையூறுகள் வரும்போது என்ன பண்ணுவோம், இது வந்து பலனாக இருந்தாலும் சரி பாதிப்பாக இருக்கான்னு சொல்லி ஒரு கணக்கு போடுவோம் இல்லையா. அப்படியே ஒரு தொடர்ந்து ஒரு காரியங்களை செய்துட்டு வரும்போது அதில் ஏதாவது இடையூறு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது நம்ம இதனால் என்ன பிரயோஜனம்னு ஒரு கணக்கு போடுவோம் இல்லையா. அப்படி பிரயோஜனம் இல்லைன்னா விட்டுடுவாங்க, அதுக்காகலாம் கவலைப்படுறதே கிடையாது. ஏன் ஆதாயம் இல்லாமல் வந்து ஆற்ற கட்டிட்டு இறைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு ஆதாயம், அவங்களுக்கு ஆதாயம் இருக்கா என்ன அப்படின்னு இல்லை, யாருக்காவது மற்றவங்களுக்கு ஆதாயம் இருக்கணும்ல, அதை வந்து அவங்க ரொம்ப கவனமாக பார்ப்பாங்க. இன்னொரு பக்கம் இந்த விருச்சிக ராசிக்கே ஒரு தன்மை இருக்குது. விருச்சிக ராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்துக்கு 8வது ராசி.
ரகசியங்களும் மர்மங்களும் நிறைந்தது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ சாதாரணமாக உடம்பு சரியில்லைன்னா கூட யாரோ நமக்கு மந்திரம் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு யோசிப்பாங்கள்ல. சும்மா உடம்பு சரியில்லைன்னா கூட என்ன நினைப்பாங்க, யாரோ மந்திரம் பண்ணிட்டாங்கன்னு நினைப்பாங்கல்ல. அந்த தாட் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த மந்திரம் தந்திரம் பில்லி சூனியம்லாம் சொல்லிட்டு வராங்கல்ல, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்ப்பாங்க. இந்த இடத்துல ஒரு நல்ல பில்லி சூனியம் எடுப்பார், இந்த இடத்துல ஒரு மந்திர தந்திரங்களை பார்ப்பார்லாம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் சொல்லுவாங்க. ரெண்டாவது, இந்த யாராலையும் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிரச்சனைகள்லாம் இவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அற்புதமாக தீர்வு கண்டு எடுப்பாங்க. அதாவது இவங்களால் இவங்களுக்கு பயன் இருக்காது. மற்றவங்க என்ன பிரச்சனை சொன்னாலும் சரி, அவங்கள்ட்ட நம்பி போயிட்டீங்கன்னா அக்கு வேறு ஆணி வேறு அலசி ஆராய்ஞ்சி பிரித்து மேஞ்சிலாம் சொல்கிறாங்கல்ல, அதுக்கு தீர்வு கண்டுபிடிச்சி உங்களை கிளியர் பண்ணுற வரைக்கும் அவங்க ஓய மாட்டாங்க. இந்த மாதிரி இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னாலே இப்போ ஒரு விஷயத்தை இப்படின்னா இப்படி எல்லாத்துலேயும் முரண்பட்ட சிந்தனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இதில் இந்த கேட்டை இப்படிப்பட்ட கேட்டையா அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கணும். சேட்டையும் அதிகமாக தான் இருக்கும், அந்த சேட்டைகள் ரசிக்கிற மாதிரியும் இருக்கும். இதுதான் கேட்டை நட்சத்திரத்தோட முக்கியமான பங்கு. ரகசியங்களை கண்டறியறது. இப்போ ரகசியங்களை கண்டறியறதுங்க எப்படின்னா, சில பேருக்கு சில நோய் வரும். இந்த வைத்தியத்தை பார்த்தா அந்த வைத்தியத்தை பார்த்தா அந்த டாக்டரை பார்த்தா இந்த டாக்டரை பார்த்தா குணமாகலை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இவங்க இந்த கேட்டை நட்சத்திரத்தில் உள்ள டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா பார்த்தோன்னே ஷார்ப்பாக இதுக்கு இந்த மருந்து தான் சரியாக இருக்கும். பல 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்து முடியாத பிரச்சனையை சாதாரணமாக 100 ரூபா 50 ரூபாக்குள்ளே மருந்தை கொடுத்து கிளியர் பண்ணுறாங்கல்ல, அது வந்து கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த டாக்டர் செஞ்சுட்டு வர்றது. அதுதான் வந்து இந்த கேட்டை நட்சத்திரத்தோட மிகப்பெரிய சிறப்பு. சாதாரணமாக பார்க்கும்போது என்ன சொல்லுவோம், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் இயல்பாகவே அழகாக இருப்பாங்க, இல்லைன்னா கூட அடுத்தவங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு கவர்ச்சி வந்து அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, ரகசியங்களை சுத்தமாக கட்டி காக்கிறவங்களும் அவங்க தான், அதே மாதிரி உளறி விட்டுறவங்களும் அவங்க தான். அதே போல் இந்த டாக்குமெண்ட் அந்த மாதிரி சின்ன இந்த லிட்டிகேஷன் பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, இதில் அவங்களும் சிக்குவாங்க. அதே மாதிரி அதுலேருந்து தீர்வு காண்றதும் அவங்க தான். அப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பாதிப்பு அப்புறம் அதுக்கு ஒரு தீர்வு, ஒரு பாதிப்பு அப்புறம் அதுக்கு ஒரு தீர்வு. இதுதான் ஒட்டுமொத்தமாக பார்த்தா இந்த கேட்டை நட்சத்திரத்தோட ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேட்டை நட்சத்திர பெண்கள் தான் அழகாக இருப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறீங்க, ஏன் அதில் பிறந்த ஆண்களும் அழகாக இருக்க மாட்டாங்களா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. கேட்டை நட்சத்திரத்தில் பெண்கள் அழகாக இருப்பாங்கன்னு தானே சொன்னோம். அதனால் இந்த ஆண்கள் அழகாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லையே. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா பெண்கள்னாலே அழகு தானே, எந்த பூவாவது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லா பூவும் அழகு தானே. பெண்களுக்கு பூவையர்னு ஒரு பேர் சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ எல்லா பூவும் அழகு தானே. சில பேருக்கு சில பேரை பிடிக்கும் இல்லையா, சில பேருக்கு சில பூவை பிடிக்கும், சில பேருக்கு சில பூவோட நறுமணத்தை பிடிக்கும்னு சொல்கிறோம்ல. எப்படின்னா எல்லாரும் அழகு தான், இருந்தாலும் அந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய பெண்களுக்கும் சற்று அழகு கூடுதலாக இருக்கும், அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால் எல்லாரையும் எடுத்துகிட்டு வர முடியாது, எல்லாத்துக்கும் விதிவிலக்குகளும் இருக்க தானே செய்யும். ஆண்களும் அழகு தான். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்தெந்த ப்ரொஃபஷனில் இருப்பாங்க? பொதுவாக பார்க்கும்போது இது வந்து காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறோம்ல. 8ஆம் இடம்ங்கிறதே வந்து மறைபொருள்களை பற்றி அதிகமாக எடுக்கிறவங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது வந்து இந்த கையெழுத்து மாறி போயிருக்கு, வழக்குகளில் சிக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்கள்ல. இந்த மாதிரி இந்த லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸை சேல்ஸ் பண்ணுறது, அதாவது ஏற்கனவே வழக்கு இருக்கும், அதாவது வந்து பங்காளிகளுக்குள்ள தகராறாக இருக்கும், இல்லாட்டி இந்த வழக்கு மேலே இன்னொரு கேஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி வழக்குகளுக்கு வந்து தீர்வு காண்றதுன்னு சில பேர் இருப்பாங்க. எப்படின்னா அவங்க அதில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆகிருப்பாங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸை வாங்கி யார்கிட்டலாம் எப்படிலாம் பேசுகிறது, எதெல்லாம் எங்கெங்கெல்லாம் சரி பண்ணுறது அப்படின்னு செய்கிறாங்கல்ல, இப்படி பண்ணி அதை நார்மலாக்கி விட்ற ஆட்கள் இருக்காங்க. லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியை பிரச்சனை இல்லாத ப்ராப்பர்ட்டி ஆக்கிறது, இல்லாட்டி லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியை வாங்கி அதில் உள்ள பிரச்சனைகள்லாம் கலைந்தெடுத்து. ஏன்னா இப்போ நல்ல ப்ராப்பர்ட்டியை நார்மல் ரேட்டுக்கு தானே கொடுப்பாங்க, அதிகமாக தானே சொல்லுவாங்க. சிக்கலான ப்ராப்பர்ட்டியில் இருக்கிறவங்க இதை எப்படியாவது விற்றோன்னா நமக்கு செலவுக்கு பிரச்சனை ஆகிடுன்னு பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை விலை கொடுத்து கம்மி விலை கொடுத்து வாங்கிட்டு அந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்துட்டு அதுக்கப்புறம் விற்கிறாங்கல்ல. இது வந்து கேட்டை நட்சத்திரத்தோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி. அதாவது கேட்டையும் லிட்டிகேஷனும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது என்ன இப்போ தெரியுதா, சிக்கலுக்கு ஒரு தீர்வு காண்றாங்க இல்லையா, இது கேட்டையோட ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி இந்த தீர்க்க முடியாத நோய்களை எல்லாம் தீர்க்குறாங்க அப்படின்னு சொன்னோம்ல, அவங்களுக்கு தான் என்னென்னா எங்கே அடித்தா எங்கே விழுங்கிறது தெரியும். அதாவது அந்த மூளை வந்து அப்படி வேலை பார்க்கும் கேட்டைக்கு. அப்போ அவங்க எல்லா ப்ரொஃபஷன்லேயும் அதிகமாக இருப்பாங்க. எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் அதில் வந்து இந்த ட்ரபிள் ஷூட்டிங் அப்படின்னு சொல்கிறோம்ல, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு வழக்கை வந்து துப்பு துளைக்கி கண்டுபிடிக்கிறாங்கல்ல, சிபிசிஐடி இந்த சிஐடிகள்லாம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வழக்குகள். அதாவது வந்து எப்படின்னா நார்மலாக எல்லோரும் செய்கிற வேலையை எல்லோரும் செய்வாங்க, அதுக்குள்ளே ஒரு சிக்கல் வந்து இந்த ட்ரபிள் ஷூட் பண்ணுறாங்கல்ல, அதில் அதிகமாக இருப்பாங்க. மருத்துவத்துறை வந்து அவங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். ஏன்னா அது இருக்கக்கூடிய ராசியை வந்து
செவ்வாயோட ராசி தானே. பொதுவாகவே வந்து இந்த மேஷம், விருச்சிகம், சிம்மம் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் வந்து நெருப்பு ராசின்னு சொல்லுவாங்க. செவ்வாய் சூரியனோட சம்மந்தப்பட்டாலே அவங்களுக்கு வந்து இந்த மருத்துவத்துறையில் நிறையா இருப்பாங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. கேட்டை நட்சத்திரம்னு இல்லை, இந்த 3 ராசிகளில் உள்ள மற்ற நட்சத்திரங்களும் இருப்பாங்க. இதில் பிறக்கிற டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி சிக்கலுக்கு தீர்வு காண்றதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. எல்லா துறைகளில் இருந்தாலும் துப்பு துளக்கிறது, ட்ரபிள் ஷூட் பண்ணுறது, யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மூலிகையோ மருந்தையோ கண்டுபிடிக்கிறது, இப்படி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சேலஞ்சிங்கான ஒர்க் வந்து ரொம்ப சிறப்புள்ளதாக இருக்கும். சார், அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இருக்காங்கன்னா அவங்கள சுற்றி பிரச்சனைன்னு ஒன்று இருக்கும், இல்லை பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக அதுதான் கரெக்ட். இப்போ நீங்கள் சொன்னது தான் கரெக்டு. கேட்டை நட்சத்திரத்தை சுற்றி ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு பண்ணுறதுக்காக யோசித்து கண்டுபிடிக்கிறாங்கல்ல, இதுதான் அவங்களோட என்டையர் லைஃபோட ரகசியம். எதுவுமே எடுத்தோடனே இந்த ஈஸி வாக்கில் போய் அடித்து வின் பண்ணுறதுலாம் இருக்காது. அவங்க பிறக்கும் போதே பிரச்சனை தான். எல்லா பிரச்சனைகளுக்கும் அவங்க தான் தீர்வு கண்டு முடிச்சு வைப்பாங்க. எதுவும் இல்லாட்டி கூட இவங்களாம் ஒரு பிரச்சனையை புதுசாக கிரியேட் பண்ணி விட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே அதுக்கு தீர்வு காணுவாங்க. இதுதான் கேட்டை நட்சத்திரத்தோட முழுமையான ரகசியம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட நாம எழுத்து வந்து நே, யா, இ, யு. இதெல்லாம் ரொம்ப பேர் வைக்க முடியாது, அதனால் அதை ஒட்டி தான் பேர் வச்சுப்பாங்க. இல்லாட்டி நே, யா, இ, யு அப்படிங்கிற எழுத்தில் முதல் எழுத்தாக வருதில்ல பேருக்கு, அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டை நட்சத்திரத்தோட ஆதிக்கம் உள்ளவர்களாக தான் இருப்பாங்க. இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து என்ன அவங்களோட பிஸ்னஸுக்கு லோகோவாக பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது, குடை எப்படி மற்றவங்க எல்லாருக்கும் குடை பிடிக்கணும்னு சொல்கிறோம்ல, இந்த குடை அது மாதிரி குண்டலம் அப்படிங்கிறது காதில் அணிகக்கூடியது. கர்ணன் வந்து பிறக்கும்போதே கவச குண்டலத்தோடு பிறந்தான் அப்படிங்கிறாங்கல்ல, குண்டலம்ங்கிறது காதில் அணியக்கூடிய ஒரு நகை. இது வந்து அவங்க லோகோவாக பயன்படுத்திக்கலாம். லோகோவாக எல்லாருமே பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அப்படி எல்லாருமே பயன்படுத்திக்கக்கூடாது. அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திர நாயகன் வந்து புதன். அவங்க பிறந்த ஜாதகத்தில் அந்த லக்கணத்துக்கு புதன் நல்ல நிலையில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து இதை பயன்படுத்திக்கலாம். கேட்டை நட்சத்திரத்துக்கு உரிய மரம் வந்து பலாமரம், உரிய பூ வந்து புதனுக்கே உரிய வெண்காந்தல் தான். இப்போ பலாமரம் எதுக்கு இதை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களுடைய நட்சத்திர தினத்தன்னைக்கோ இல்லை மற்ற நாட்களில் வரக்கூடிய அந்த நட்சத்திரத்தன்னைக்கோ இந்த பலாமரத்துக்கு தண்ணீர் ஊற்றுனாங்கன்னா அவங்க மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அதுக்காக அதை வந்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட அதிதேவதை வந்து இந்திரன், பரிகார தெய்வம் வந்து பூவராக பெருமாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து மிருகம் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்மான், பறவை அப்படின்னு பார்க்கும்போது சக்கரவாகம். கேட்டை நட்சத்திரத்துக்கு சித்தர் அப்படிங்கிறத சரியாக குறிக்கல, இந்த ரிஷியோட பேர் வியாசர் அப்படின்னு குறிக்கிறாங்க. வியாசருடைய கோயில்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சில கோயில்களில் வந்து வியாசருக்கு தனி சந்நிதி இருக்கும். இப்போ நம்ம சென்னையில் வியாசர்பாடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே வந்து வியாசர் தங்கியிருந்ததாக ஒரு ஐதீகம் உண்டு. அதனால் வந்து இந்த ரவீஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்குது அங்கே வியாசர்பாடியில், அங்கேயும் வியாசருக்கு தனி சந்நிதி இருக்கும். இதே போல் எங்கே தனி சந்நிதி இருக்கோ அந்த சந்நிதியை வந்து பார்த்து இவங்களுடைய பிறந்த நட்சத்திர தினத்தன்னைக்கோ இல்லை மற்ற மாதங்களில் வரக்கூடிய இந்த கேட்டை நட்சத்திர தினத்தன்னைக்கோ வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த மனசில் உள்ளக்கூடிய இந்த சின்ன நெருக்கடிகள், இந்த டென்ஷன்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வணங்க வேண்டிய கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா தஞ்சை மாவட்டத்தில் பசுபதி கோயில்னு ஒரு ஊர் இருக்குது. ஊரும் அதுவும் கோயிலும் அதுதான் இருக்குது. அங்கே உள்ளக்கூடிய வரதராஜ பெருமாளை வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து அவங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும். அவங்க பிறந்த நட்சத்திர தினத்தன்னைக்கு அவங்க வழிபடுறது ரொம்ப சிறப்பு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து அவங்களோட அதிர்ஷ்டத்தை பெருக்கிக்கிறதுக்கு பசுவை வந்து தானமாக வழங்கணும். இப்போ பசுவை யாருக்கு தானமாக வழங்குறது அப்படின்னு பார்க்கும்போது சில பேர் வந்து கோசாலைகளுக்கு வழங்குவாங்க. நிறைய பேர் இன்னும் அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்னா கிராமங்களில் சில குடும்பங்கள் வந்து வருவாய் இல்லாமல் பாதிக்கப்படுதில்ல, அந்த மாதிரி குடும்பங்களுக்கு ஒரு நல்ல பசு வாங்கி கொடுத்தோம்னா அந்த பசுவை வளர்த்து அந்த கன்று வளர்த்து அதில் வரக்கூடிய பால்கள் அவங்களுக்கு வந்து பால் வந்து ஒரு உதாரணம் தானே. அந்த மாதிரி வரும்போது அவங்க மனது நிறைவடைய கேட்டை நட்சத்திரத்தில் பொறுத்தவங்க வந்து நல்ல வளர்ச்சியை சந்திப்பாங்க, முன்னேற்றத்தை சந்திப்பாங்க அப்படிங்கிறது வந்து இயல்பு. சார், நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும் பொழுது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு 2 முரண்பட்ட கேரக்டர்கள் இருக்குன்னு தெரிய வருது. அவங்க ரகசியத்தை காப்பாங்க, ரகசியத்தை காக்காமலும் இருப்பாங்களோன்னு தெரிஞ்சுக்கலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்கள்னாலே பிரச்சனைன்னு ஒன்று இருக்குன்னு நல்லா தெரிய வந்துருச்சு. அதே சமயத்தில் அந்த பிரச்சனைக்கான தீர்வும் அவங்க தான்றதும் தெரிய வந்துருச்சு. கேட்டை நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் சொன்னதுக்கு மிக்க நன்றி. நன்றிம்மா. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.